இந்த கால வேளையில விசேஷமாக என்னதுங்க, நான் சுகமாக்குற ஒரு தலைப்பை பத்தி பேசணும்னு சொல்லி ஆவியானவர் என்னை ஊக்குவிக்கிறார். So I want to talk about healing. எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் அவசியம் நீங்க நினைக்கிறீங்க? Not the one which doctor give you in the hospital. ஹாஸ்பிட்டல்ல தருகிற ஒரு சுகம் அல்ல, ஏதோ ஒரு ஆயுர்வேதிக்ல போயிட்டு வாங்கிட்டு வர சுகம் அல்ல. பட் இது கர்த்தருடைய வசனத்தினால ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகுதுங்க? சுகம். சுகமானேன் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் என்ன இருக்கிறேங்க? சுகமானேன். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. So healing is everybody's rights. சுகம் என்ற வார்த்தை எல்லாருடைய என்னதுங்க? ரைட்ஸ். அது கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்க வியாதியா இருக்கிறது சாய்ஸ், வியாதியஸ்தனா இருக்கிறது சாய்ஸ். ஆனா சுகம் என்றது சாய்ஸ் இல்ல, அது உங்களுடைய உரிமை. ஒரு அப்பாவுக்கு ஒரு சொத்து இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த சொத்தானது தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுதுங்க? என்னதுங்க? ரைட்ஸ்ங்க, கொடுக்கப்பட்டிருக்குது. யாரு? நீங்கள நானும் கொடுக்கப்படல, அரசாங்கமே, சட்டம் என்ன செய்துங்க? இந்த சொத்துக்கு யாருங்க? நம்முடைய பிள்ளைகள் என்னவா இருக்கிறாங்களா? அவங்க ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பாங்க. They are the right person. அதுதான் the legal rights என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறாங்க. இது மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துட்டு எங்க அப்பா சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அந்த அளவுல நீங்க இல்ல. நீ வியாதியா இருக்கிறது உன்னுடைய சாய்ஸ். சாய்ஸ் சொல்லும்போது என்னங்க? விருப்பம். அது நீ எவ்வளவு வருஷம் வேணாலும் இருக்கலாம். Nobody is going to question you. Nobody is going to ask you. ஏன் நீ வியாதியா இருக்கிற? ஏதாகிலும் ஒரு தீர்வு கிடைக்குமா போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உனக்கு சொல்லலாம். பட் சுகம் என்ற வார்த்தை பார்க்க போகும்போது பரிசுத்த வேதாகத்துல என்ன இருக்குதுங்க? ஒரு மனுஷன் அவைகளை என்ன செய்யணும்? ஏன்னா இன்னைக்கு நமக்கு மத்தியில பரிசுத்த ராபோஷன் இருக்குதுங்க. அவருடைய சரீரம் நமக்காக விற்கப்பட்டதுங்க. நம்முடைய முன் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டும் மரித்து போனாங்க. ஆனா நான் தருகிற இந்த அப்பமோ என்றென்றைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உயிர் வாழ்வீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாக இருக்கிறாருங்க. அதுக்குதான் ராபோஷனம் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக அவசியம். உலகத்தார் அது பெருசா நினைக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அதோடைய மேன்மை தெரியாது. உலகத்தின் ஜனங்களுக்கு என்னதுங்க? மற்ற விஷயங்கள் ரொம்ப மேன்மையாக காணப்படலாம். ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளமே, கிறிஸ்தவனுடைய ஐடென்டிட்டின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ராபோஜனத்துல ஆண்டவர் நம்மை என்ன பண்ணி இருக்கிறாருங்க? அந்யோன்யதனத்துல கொண்டு வந்திருக்கிறார். இது நான் வர அளவுக்கு நீங்க என்ன செய்யுது? நீங்கள் நினைவு கூறும்படியாக, கடைபிடிக்கும்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறாருங்க, கட்டளை தந்திருக்கிறார். சோ ஒரு ரிவைவ்டு சர்ச், ஒரு பெந்தகோஸ்து சபைன்னு சொல்லும் போது திராட்சை ரசமும் அப்பமும் ரெண்டும் தருவாங்க. மற்ற பாரம்பரியமாக எடுத்துக்கு போகும்போது அவர்கள் வெறும் அப்பத்தோட நிக்க வச்சிடுவாங்க. திராட்சை ரசத்தை உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கண்ணுல கூட காட்ட மாட்டாங்க. நீ ஆல்டர் பாய் இருந்தாலும் சரி, நீ அங்க யாரா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் நோ சாய்ஸ், யூ ஹேவ் நோ ரைட்ஸ். நீ எதுவுமே செய்ய முடியாது. பட் ஒரு பாரம்பரிய சபையில் இல்லாமல் நாம் உறவாடுகளாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறேங்க? உறவாடுகிறோம். காட் கிட்ட நம்ம எப்போதுமே என்ன சொல்லுகிறேங்க? ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்துக்குள்ள என்னையும் என்ன பண்ணுங்க? நினைத்தருளும் ஆண்டவரை, சேர்த்துக்கொள்ளும் ஆண்டவரை. விசுவாசிக்கிறீங்களா? சோ நீங்களும் நானும் இந்த பரம ஈவுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். இந்த ராபோச்சனத்தின் மூலியமாக தேவன் நமக்கு மறுபடியாக நினைப்பூற்றுகிறார், என்னுடைய தலைமுகளால் மட்டும்தான் நீ சுகமடைய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? பரலோகத்திலும் சரி, பூலோகத்திலும் சரி, பாதாளத்திலும் சரி, ஏசப்பாவுடைய நாமம் இல்லாத வேறொரு நாமம் ரட்சிக்கப்படவும் சுகமடையவும் கிடையவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ரட்சிக்கப்படவும் சுகமடையவும் நமக்கு என்ன இல்லைங்க? வேறொரு நாமம் நமக்கு ஆண்டவர் தரலைங்க. அப்போ ஏசப்பா என்ற வார்த்தை பார்க்க போகும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறார், அவர் நம்மை விடுவிக்கிறார். யோபு தம்முடைய ஆழமான சிந்தனையை சொல்லப்பட்ட வார்த்தை, என்னுடைய மீட்பா என்னமா இருக்கிறாருங்களா? உயிரோடமாக இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் என்னை கைவிடார். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும். உதாரணத்துக்கு யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எண்ணெயை பூசி என்ன பண்ணுங்க, வியாதிஸ்தனுக்காக மூப்பனார்களை அழைத்து என்ன செய்யுங்களா, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, அப்போ அவங்க என்ன ஆயிடுவாங்க, சுகம் அடைவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஒரு உண்மையான ஹீலிங்க்கு faith is needed. சுகத்துக்கு என்ன வேணுங்க, விசுவாசம் வேணும். விசுவாசத்தோட செய்கிற ஜெபம் பிணியால் ரட்சிக்கப்படுவான் பைபிள் சொல். என்ன ஜெபங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் சபையில இன்னும் வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் இருக்குது தவிர்த்து சுகமடைகிற விசுவாசம் அல்ல. ரட்சிக்கப்படுகிற விசுவாசம் ரொம்ப லகுவான விசுவாசம். ஏன்னா எந்த முயற்சி நீங்க எடுக்கல, இது கர்த்தருடைய ஈவன் சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. இது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ல நீங்க வாசிக்க கேட்கும்போது, ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய என்னவா இருக்குதுங்களா, ஈவா இருக்குது. இட்ஸ் a gift of God. ஆனா சுகம் என்ற வார்த்தை பார்க்கும்போது உடைய விசுவாசம் வெளிப்படணும். நீங்க கேட்கலாம், குறிப்பிட்ட வியாதிக்கு மட்டும்தான் என்னதுங்க நமக்கு விசுவாசம் தேவையான்னு நீங்க கேட்கலாம். நோ, ஃபார் எவ்ரிதிங் யூ நீட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதம் தேவை. அந்த அற்புதத்துக்காக விசுவாசத்தின் தோராயம் அவன் போட வேண்டியதாக இருந்தது. அவனுடைய மனைவி நகைத்தாள், சிரித்தாள். மறுவார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவள் இந்த காரியத்தை நம்பவில்லை என்றுதான் இன்னொரு வார்த்தை. யாருங்க? சாரால் என்ன பண்ணாங்களா, நம்பல. அந்த தேவதூதர் ஓப்பனா கேக்குறாங்க, நீ சிரிச்ச தானே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? யாருங்க? விசுவாசத்துடைய தகப்பனுடைய மனைவி பகிரங்கமாக மனுஷனிடத்துல சொல்லல இந்த வார்த்தை. யார் இடத்துல சொல்றாங்க? கடவுளுக்கே சொல்லிடுறாங்க, இல்லப்பா அந்த மாதிரிலாம் என்ன வாய்ப்பு இல்லை, நான் சிரிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனா கர்த்தர் என்ன அவர்களுக்கு தந்தாங்க தெரியுங்களா? நீ சிரித்ததுனால உன்னுடைய பையனுடைய பேரு சிரிப்பின வைப்போன்னு வச்சிட்டான். சோ ஈசாக்குன்னு சொன்ன என்ன தெரியுங்களா அர்த்தம்? என்னங்க? சிரிப்பு, நகைப்பு, அவ்வளவுதான். ஆசீர்வாதம், பெரிய பிரம்மாண்டம் அதெல்லாம் கிடையாது. என்னங்க? சிரிப்பு. ஆனா ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்தது. He was called, he was brought out. அவர் அழைக்கப்பட்டவர், அவர் வெளியே கொண்டு வரப்பட்டவர். என்னதுங்க? புறஜாதி தேசத்துல அவர் குடியிருந்தார். இவைகளெல்லாம் நடந்தது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவருக்குள் விசுவாசம் வளர்றதுக்கு தேவனுக்கு கர்த்தர் டைம் எடுத்தாங்க. டைம். So faith என்ன வேணுங்க? Produces. Faith produces time and time produces faith in Christ. சிலர் சொல்வாங்க, உங்களுக்கு விசுவாசமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். என்னங்க? உங்களுக்கு விசுவாசமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன ஆடுங்களா உங்களுக்கு? ஆமாமா அந்த மாதிரின்னு கேக்குறேன். என்னங்க? நீ எந்த முயற்சி செய்யாத, கடவுளை மாத்திரம் உன் வீட்டை தேடி வந்துட்டு உன்னை தொட்டு சுகமாக்கிடுவார். நீ சபையே தேடாத, சர்ச்சே தேடாத, பரவாயில்ல, ஆனா உன் ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். அப்போ பிரசங்கத்துடைய தோராய்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி மாறிட்டு இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை நீர் பாய்கிற இடத்துக்கு கொண்டு போகிறேன். யாருக்கு சொல்லுகிறாரு? ஆடுகளுக்கு சொல்லுகிறார். உன்னை நல்ல மேய்ச்சல் இடத்துல கொண்டு போகிறேன். என்ன இது மூலியமா நான் கற்றுக்கொள்கிறேன்? நம்முடைய வசனத்திலே ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாருங்க? சுகத்தை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு நாம் 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn. உடைய பரிசுத்த வேதத்தை எடுத்துட்டு வந்துக்கிறவங்க எல்லாருமே, this is the one of the greatest miracle that man has ever seen. ஆண்டுடைய பரிசுத்த வேதாகமம் 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்பாங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. பாருங்க, நம்மை அழைத்திருக்கிற அறிகிற அறிவினாலே. அறிகிற. என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஏசப்பா உங்களை சுகமாக்குவாருன்னு சொல்லி ஏன் அந்த அறிவுக்குள்ள நீங்க வரலன்னு நான் கேட்கிறேன்.
ஒரு இந்த நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, நம்ம தேடி போறோம். நல்ல என்ன இருக்கிறாங்க, இந்த இடத்துல கையை வைத்தாங்கன்னா அவங்க நல்லா ஆயிடும் நமக்கு நம்புறோம். ஆனா காட் நம்மளை சுகமாக்குவார்ன்றது ஏன் அந்த அறிவுக்குள்ள வரல? ஏன் அந்த அறிவு உங்களுக்கு லிமிட்டேஷன் ஆயிட்டு இருக்குது? வாசிக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், வியாதியா இருப்பது சாய்ஸ். ஆனா சுகமடைகிறது உங்களுடைய என்னதுங்க, உருவங்க. ரைட்ஸ் பிஃபோர் காட். நீங்க கர்த்தர் இடத்துல என்ன பண்ணோம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், எனக்கு இது தேவையில்லை ஆண்டவரே நீங்க சொல்லும் போது அந்த வியாதியை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நம் சரீர வித்து நீக்குகிறார். எதை கொண்டு நான் சொல்லுகிறேன்? அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உடன்படிக்கைன்றது லேசான விஷயம் கிடையாது. சோ எல்லா அறிகிற என்னதுங்க, அறிவினாலும் அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஆண்டவர் உங்களை சுகமா வைத்தாருன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? கடவுளுக்கு ஊழியம் செய்ய போறீங்க. நல்லா வைத்தாங்கன்னா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் செலவழிக்கிறதை காட்டிலும் உங்களுடைய சமூகத்துல என்னோட நேரத்தை செலவழிக்கும் அல்லவா? எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா நீங்க செலவழிங்க, அது ப்ராப்ளம் இல்ல. ஆனா இஃப் யூ ரெசிஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் இட். ஏன்னா பைபிள் நமக்கு நல்ல கற்று தருதுங்க, பிசாசை தொர்த்துகிற அந்த ஆவிக்குள்ள நம்ம வரணும். பிசாசை எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பரிசுத்த வேதாகம் சொல்லி கற்று தருகிறதா? இப்பொழுதும் அதுதான் சொல்லுது, நீங்கள் ஜீவனை விரும்பத்தக்க என்னங்க என்ன வசனம் கொண்டு போகிறாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரினதுமின்றி. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? நமக்கு எல்லாருக்கும் என்ன தந்திருக்கிறாருங்களா? நமக்கு ஆண்டவர் திவ்ய வல்லமை தந்திருக்கிறார். டிவைன் பிளெஸிங். ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்த. சோ நீங்க தான் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு பேசுன இயேசுவின் நாமத்தினால, வியாதியே என் வாழ்க்கை விட்டு, என் குடும்பத்தை விட்டு என்ன பண்ணு, அகன்று போ. When you speak, God will set you free. நீங்க பேசும்போது என்ன தெரியுங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் திங் இஸ், அதுதான் உங்களுக்கு சொன்னேன், அடித்தளமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் என்னதுங்க, எதனால வரும்? நோ பரிசுத்த வார்த்தை, டெய்லி வேர்ட் ஆஃப் காட் ரீட் பண்ண என்ன வருங்க, விசுவாசம் வளரும். சோ சும்மா விசுவாசத்தாங்க சுகமாடிட்டோ அப்படியெல்லாம் நடக்காது. பரிசுத்த வேதத்தை என்ன பண்ண, தினந்தோறும் வாசிக்கணும். என்னதுங்க, அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்களா, சுகமாக்கினார், தொட்டாருன்னு இருக்குதுங்க. There is no other shrine, there is no other divine temple in the world that can produce healing. உலகத்துல எந்த கோயிலும் எந்த புண்ணிய ஸ்தலமோ உனக்கு சுகத்தை தராது, பரிசுத்த வேதத்தை தவிர்த்து. You want to know God? Know His word. நான் இஸ்ரவேலுக்கே போயிருக்கிறவன், எனக்கு தெரியாது பத்தி. என்னங்க, ஏசப்பா மரித்த இடத்தை பார்த்திருக்கிற, என்னதுங்க, உயிரோட இழந்த இடத்தை பார்த்திருக்கிற. பட் ஐ அண்டர்ஸ்டுட் தி லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன ஒரே ஒரு விஷயம் அறிந்துட்டேனா, God is not in Israel, God in His word. கர்த்தர் இருக்கிறாருங்க, வார்த்தையில இருக்கிற. நான் போவேன், ஏசப்பா இங்க பிறந்தார் இறந்தார் இதெல்லாம் நான் பார்க்க போவேன். ஆனா கர்த்தர் அங்க இல்ல. ஏன்னா பைபிள்ல அந்த லாஸ்ட் இடத்துல போனா, இவர் இங்க இல்ல, அவர் உயிரோட எழுந்து என்ன பண்ணிட்டாருங்களா, போயிட்டாருங்க. அப்ப யார் தாங்க இருக்கிறாங்க? யாரங்க இல்லைங்க, பரிசுத்த வேதத்துல தான் அவர் வாசம் செய்கிறார். இடைப்பிரியாத, உன்னை விட்டு நீங்காத ஒரு நல்ல பங்கு பரிசுத்த உங்களோட வீட்டுக்குள்ள என்ன வரட்டும், மறுபடியாக கர்த்தருடைய வார்த்தை துவனிக்கிட்ட இயேசுவின் நாமம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சோ வசனத்தை வாசிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள அவிசுவாசம் நீக்கப்படும், விசுவாசத்தின் தோராய்கள் உள்ள வரும். அதுதான் காடுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்தை தாங்கன்ற. நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, வார்த்தைய தியானின்றார். வாசிக்கிறது ரொம்ப அவசியங்க. when you read, when you meditate word, heart, God உடைய ஹார்ட் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. God இப்ப என்ன பத்தி என்ன யோசிக்கிறார், God என்ன பத்தி என்ன
திங்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவரை ரொம்ப நான் லயபிளாக மாத்திடுவேன், நான் ரொம்ப அவரை சார்ந்திக்கத்தக்க என்னுடைய ஜீவியம் மாறும். சோ ஒரு சுகமாக்குற மனுஷனுக்கு எப்பொழுதுமே வார்த்தை துணிக்கப்படும். நிறைய பேர் கேட்பாங்க, ஜெபம் பண்ணிடுங்க அவன் நல்லா ஆயிட்டோம், ஜெபம் பண்ணிடுங்க இதாயிட்டோம். நான் கேட்பேன், ஜெபம் பண்ணி எங்கடா போறதாங்க? நல்லா ஆயிட்டு நரகத்துக்கு போகிற பதிலு என்னதுங்க? நல்லா இல்லாத எங்க வந்துரு? பரலோகத்துக்கு. கரெக்டா இல்லைங்களா? நல்லா ஆயிடுவாங்க, வந்துடுற இப்படி பண்ணிடுற அப்படி பண்ணிடுறாங்க. அதுக்கு காட் அந்த மாதிரி நபர்களை ரொம்ப யோசிப்பார். விசுவாசம், விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு? ஏன்னா அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். சோ வார்த்தைக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வர்ஷிப். சுகமாக்குற ஊழியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்தது என்னங்க? வார்த்தைக்குள் தங்கி இருக்கணும். வாயினால் அவர் என்ன பண்ணங்க? ஆராதிக்கணும், துதிக்கணும். என்னது? என்ன துதிக்கணும்? ஆண்டவரே நீங்க மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுந்தீரேன்னு சொல்லி அறிக்கை செய்யணும். My Jesus is not in the cross. என் ஏசப்பா இன்னும் சிலுவையில தொங்கிட்டு இல்ல, சிலுவையை தாண்டி போயிட்டார், மரணத்தை தாண்டி போயிட்டார். கொரிந்தியர்ல கேட்கிறாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த யூத ராஜசிங்கம் இந்த காலவேளையில நம் நடுவுல வாசம் செய்கிறார். எங்க 2-3 பேர் அவர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவுல என்ன செய்கிறார்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்க. இது பரிசுத்த வேதம் சொல்லு. ஆமா, என் பரிசுத்த வேதம் இதுதான் கற்று தருகிறது. So my Jesus is not in the cross. My Jesus is in the house of God. என் ஏசப்பா சிலுவையில இல்லைங்க, என் ஏசப்பா அவர் தங்கி இருக்கிற ஜனங்கள் நடுவுல வாசம் செய்கிறார். வித்தியாசம் புரியுதுங்களா? ஏன்னா அவரு இன்னும் சிலுவையில இருந்தா, அவர் இன்னும் மரித்தோர்ல இருந்து என்ன பண்ணல, உயிரோட வரல. அவர் இன்னும் தொங்கிட்டே இருக்கார். நம்ம பார்க்கும் போதுல அவர் தொங்கிட்டே இருக்கு. நோ, ஒரு காலத்துல மறிக்கப்பட்டார், அப்புறமா என்ன ஆச்சுங்க? சிலுவையில இருந்து வெளியே வந்துட்டார். அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாக வார்த்தை யூஸ் பண்ணுகிறாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி அத்தியாயங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலத்துக்கும் உயிரோடு இருக்கு. நான் என்னதுங்க? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். ஆமென் முடிக்கிறார் அந்த வசனம். நீங்க என்ன சொல்லுவீங்க அப்போ? விசுவாசிக்கிறீங்களா? சோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்கு. There is power in the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது பிசாசு ராஜ்யத்துல பயம் வரும். பிகாஸ் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார், பிசாசு ராஜ்யத்துக்கு அவர் வெளிப்படவில்லை. இது வார்த்தை பிரிண்ட் பண்ணவங்க கூட ஒரு புறஜாதியா இருக்கலாம், ஆனா வாசிக்கிற ஜனங்கள் தேவனுடைய வெளிப்பாடுக்குள்ள வந்துருவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆமென் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த பிரிண்ட் பண்றான் பாருங்க இந்த பைபிள், அவங்க கூட யாரா இருக்கலாம்? ஒரு அவிசுவாசியா இருக்கலாம், ஆனா வாசிக்கிற ஜனங்க வெளிப்படுத்துக்குள்ள வந்துருவாங்க, கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வருவாங்க. ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்னது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்களை தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தையினால வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்கே இல்லையா? காட் இருளடைந்தது. வார்த்தை மேல நமக்கு என்ன வரணுங்க? உணர்வு வரணும். உணர்வுள்ள மனுஷர்கள் உணர்வுள்ள தேவனை தேடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்தேன். உணர்வுள்ள மனுஷர்கள் யாரை தேடுவாங்களா? உனக்கு ஃபீலிங்னா காட் நீ தேடுவேன், அவருடைய சமூகத்தை தேடுவேன். அவருடைய சமூகத்தை விட்டு நீ போகவே மாட்டேன். whatever disturbed you are, whatever broken you are, whatever shapeless you are, you will seek the face of God. நீ என்னவாக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய முகத்தை நீ பார்ப்ப. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? சோ என்ன செய்யுங்க? வார்த்தை, ஆராதனை. இப்ப 3வது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் prayer. என்ன செய்யணுங்க? ஜெபம். எதுக்காக ஜெபிக்கிறீங்க? ஸ்டே ஆன் தி பாயிண்ட். தலநோவுனா என்னங்க? தலநோவுக்காக தான். நீங்க என்ன செய்யக்கூடாது? மண்டி நோவுக்காக. பாயிண்ட் என்ன பண்ணாதீங்க, டார்கெட் என்ன பண்ணாதீங்க, மாத்திக்காதீங்க. ஸ்டே ஆன் தி பாயிண்ட். சரிங்க, பிரசங்கி புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, நாம அங்கத்துல இருந்து போவோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் உலகத்திலே ரொம்ப தத்துவம் நிறைந்த ஒரு புத்தகம் சொல்லி நான் நினைக்கிறேன்.
எல்லாருக்குமே ஒரு புஸ்தகம் பிடிக்கும். எனக்கு பிரசங்கி புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு ஆழமான கருத்துகள் இருக்குது பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. என்ன இருக்குதுங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்களேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும். நீ ஆசீர்வாதமாக மாறுறதுக்கும் என்ன இருக்குது? இருக்குதா இல்லையா? நீ சுகமடையறதுக்கு என்ன இருக்குதுங்க? உன் வாழ்க்கையில நீ பிரகாசிக்க என்ன இருக்குதுங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு எல்லாத்துக்குமே என்ன இருக்குதுங்க? எல்லாத்துக்குமே there is time. Timing is very important in God's presence. நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல என்னதுங்க? நேரம் காடுடைய டைம்ல என்னதுங்க? ரொம்ப மிக மிக அவசியம். நீங்க அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்பாயின்மெண்ட் டாக்டர் கூட ஒன்னு விட்டு போயிடுவாங்க. நீ புக் பண்ணி இருக்கிற ட்ரெயினும் விட்டுட்டு போயிடும். என்னதுங்க? அப்புறமா நீ புக் பண்ணி இருக்கிற பஸ் கூட என்ன பண்ணிடும்? இவங்க வருவாங்க, பாவம் இவங்க மெல்லமா வருவாங்கன்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணலாம். ஆனா பஸ் என்ன பண்ணாதுங்க? போயினே இருக்கும். அப்போ காட் என்ன இருக்குதுங்க? டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சகைவு ஒருவேளை அந்த மரத்து மேல ஏறாது இருந்தா அந்த வீட்டுக்குள் ரட்சிப்பு எப்படி வந்திருக்கும்னு கேட்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்க சகை வீட்டுக்கு யார் போவாது இருந்தா? காணாத ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் போகும்போது என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. இது சொன்னவர் யாரு தெரியுங்களா? சீடர்கள் கிடையாது, தன் தாயார் இல்ல. யாருங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னன்ட்டு என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. மாற்றத்தக்க, சேஞ்ச் ஆகத்தக்க. லாசருடைய வீட்டுக்கு என்னதுங்க? வீட்டுல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி போனது. உன்னுடைய என்னதுங்க? சிநேகிதனாகிய லாசர் என்னமா இருக்கிறாங்க? பலவீனமாக, சுகவீனமாக இருக்கிறா. கர்த்தர் அதை காதலியே போட்டுக்கல. He was waiting. திருப்பி ஒரு செய்தி போனது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுடைய நண்பன் சொல்லுகிற இந்த லாசரு இப்பொழுது நித்திரைக்குள் கடந்து போயிருக்கிறான். அப்பவும் சேஞ்ச் ஆகல. 1 day, 2 day, 3 day, 4th day தான் ஏசப்பா வேடிக்கை பார்க்கத்தக்க எங்க போறாருங்க? அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் அந்த அம்மா சொல்றாங்க, என்னதுங்க? எங்க சகோதரர் செத்து 4 நாட்கள் ஆயிடுச்சு, இப்ப போய் கலர்கிட்ட போய் காமின்னு சொல்லுகிறீங்களே. அவனுடைய ஆதங்கத்துல அப்படியே கொட்டி தள்ளிடுறான். ஏன் நீங்க வரல? நீ வந்திருக்கலாம் தானே. நாங்க அவருடைய நேரம் இன்னும். பெதஸ்தா குளத்துல 38 ஆண்டுகளாக ஒரே ஒரு மனுஷன், அநேகர் இல்லைங்க, எத்தனை பேர் இருக்குங்க? ஆனா அந்த 5 மண்டபம் நிறைந்த யார் இருந்தாங்க தெரியுங்களா? வியாதிஸ்தர் தான். ஆனா ஏசப்பா எத்தனை பேருக்கு வந்தாரு? எத்தனை பேர் இருக்குங்க? உன் ஒருத்தருக்காக உன் சூழ்நிலையை கர்த்தர் மாத்துவார். டைமிங் இஸ் வெரி நீடட். அதுக்கு தான் சொல்றதுங்க, இந்த நாட்கிழமை விட்டு வேற நாட்கிழமை நம்ம தேடுவோம் அந்த மாதிரி சொல்லாதீங்க. இல்ல, இந்த வாரம் கர்த்தர் இடத்துல பேசுவா, நான் அவருடைய ஆலயத்துக்கு நான் போவேன். விசுவாசிக்கிறவங்க அதுதான் உன்னுடைய லைஃப்னுடைய பாசிட்டிவா இருக்கணும், தவிர்த்து அதே உன்னுடைய ஷேமா மாத்திட கூடாது. So timing is very important. ஏன்னா வசனம் எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. கீழே 2வது வசனம், பிறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்கவும் ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கவும் ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நடவும் ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்கவும் என்ன இருக்குதுங்க? ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, கொல்லவும் ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. என்னங்களா? என்னங்க? ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு அங்கத்துல இருந்து எடுத்துன்னு போற தெரியுங்களா? Because you need to know scripture. வசனம் தெரிஞ்சுக்க. வசனம் உன்னை விடுதலை செய்யும். இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குற டைம், a time to heal. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போகிறார். நீங்க சுகமடைய இந்த நாள் ஒரு நேரமாக எடுத்துக்கொள்ளுங்க. இமோஷனலா சிலர் சுகம் தேவை, சில டிப்ரெஷனா இருப்பாங்க, சில பணத்துல போய் சிக்கி இருப்பாங்க, சில வாழ்க்கையின் துறைகளை சிக்கி இருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் மை லைஃப்? அடுத்ததாக என் வாழ்க்கை என்ன? இமோஷனலி பார்ன் ஆயிருப்பாங்க, உடைஞ்சிருப்பாங்க. என்ன அடுத்தது? நொறுங்குண்ட இருதயங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். இந்த வசனம் சொல்லுங்க. யாருங்கள? நொறுங்குண்ட இருதயங்களை ஆண்டவர் செய்வாருங்க. God cannot do something without your will. உங்க சித்தமில்லாத கர்த்தர் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. யாருடைய சித்தங்க?
கர்த்தருடைய சித்தம் இல்ல, யாருடைய சித்தங்க? நீங்க வாய் திறக்காத சுகமாக்கணும். அவர் சும்மா வந்துட்டு உன்னை ஆசீர்வாதமா இரு 100 கோடி வச்சுக்கோன்னு சொல்லி போக மாட்டார். அந்த தேவன் இந்த தேவன் கிடையாது. நீ வாய் விட்டு என்ன பண்ணமா? அறிக்கை செய்யணும், சொல்லணும், ஏசப்பா. அந்த பர்த்தலோமியும் ஏசப்பாவை பார்த்து என்ன செய்கிறாருங்க? தாவீதின் குமாரனே என் மேல என்ன பண்ணுங்க? மனம் இறங்குங்க. அவருடைய சீடர்கள் சொல்றாங்க, ஏ பி குவைட். ஏசப்பா திரும்பி பார்க்கிறார். யார நீ குவைட்னு சொன்ன? யார பார்த்து நீ சொன்ன? அந்த மனுஷனை திரும்பி பார்த்த உடனே அந்த மனுஷன் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டிட்டு என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? ஏன்னா பிச்சைக்காரங்களுக்கு ஒரு வஸ்திரம் இருந்ததா. அந்த வஸ்திரத்தை கழட்டிட்டு எங்க போறாங்க? ஏசப்பா கிட்ட போன உடனே அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யட்டும்? What shall I do for you? அவர் குருடன்னு ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? ஆனாலும் அவன் இருதயத்துல என்ன இருக்குது நமக்கு தெரியாது. சோ சாய்ஸ் யார்கிட்ட விட்டு கொடுக்குறாருங்க? நம்ம கிட்ட தான் விட்டு கொடுக்குறாரு. அந்த குருடன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சோ என்ன செய்யணுங்க? அறிக்கை. எப்ப நீங்க போல்டா பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த அழகான அந்த வாசல்கள் நடுவில் தேவாலயத்துக்கு போகும்படியாக நடந்து போக வேளையில அங்க இருந்த தன்னுடைய தாயின் வயிற்றுல என்னதுங்க? சப்பானியா இருந்த அந்த மனுஷன், இந்த தேவ மனுஷர்கள் கடந்து போகிறதை பார்க்கும்போது அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வாய் விட்டு கேட்டுட்டு இருந்தான். அவனை தூக்கின் வரத்துக்கு ஒரு ஆளு, அவனை தேவாலயத்துல போறதுக்கு முன்னால உட்கார வச்ச ஒரு ஆளு, அவன் பிச்சை கேட்கறதுக்கு அவனுக்கு ஒரு வஸ்திரம். தேவ மனுஷர்கள் போறதுக்கு முன்னாலே அந்த 9வது மணி ஜாமத்துக்கு முன்னாலேயே இவன் ப்ரிப்பேர்டா இருந்தான். இந்த வழியில போவாங்க, நம்ம கேட்கணும். He was expecting for money. பணம் கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டான். ஆனா தேவ மனுஷர்களோ எங்க இடத்துல வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, ஆனா இவைகளை காட்டிலும் பிரம்மாண்டமான விஷயங்கள் இடத்துல இருக்கிறது. எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? இந்த இடத்துல நீங்க வெளியே போகிறதுக்கு முன்பாக இந்த பிரம்மாண்டமானத்தை கொண்டு போங்க இயேசுவின் நாமத்தினால. நீ மற்றும் கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் சுகமடையும்படியாக செய்வார் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஹீலிங் அனாயிண்டிங் உங்க மேல இருந்து புறப்பட்டு போனாங்க. அபிஷேகம் இறங்கி போகணும் இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் உன்னை தடையாக ஜனங்கள் நினைத்திருப்பார். நீ நடந்து போகும்போது அந்த வீதிக்குள்ள சம்பூர்ண ஆசீர்வாதத்தை காணும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை தேடி போகிற மனுஷன் ஆண்டவர் விருசோடியாக அனுப்ப மாட்டான். கடவுளை தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் நோ. இந்த காலவேளை நீங்க வெறும் கையோட வந்திருக்கலாம், ஆனா போகும்போது ஒரு அபிஷேகத்தின் தைலத்தோட போவீங்க. ஒரு அபிஷேகத்தின் தைலத்தோட போவீங்க. ஒரு அபிஷேகத்தின் தைலத்தோட போவீங்க. உடைக்கப்பட்ட ஜனங்களே, உங்களிடத்தில் நான் பேசிட்டு இருக்கிற இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய இருதயத்தை தொட போகிறார். God is going to heal your heart this morning. உடைய இருதயம் ஆண்டவர் தொட போகிறார். ஆண்டவரை சம்பூர்ணமாக மாற்ற போகிறார். ஒரு தெளிவோடு இல்லாத வந்திருக்கலாம், ஆனா நீ வெளியே போகும்போது ஒரு தெளிவோட வெளியே போகிற இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறீங்களா? உடைய டிஸ்டர்ப்ட் மைண்டுகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால கிளியராக மாற்ற போகிறார். அவரால சுகமாக்க முடியாத ஒரு விஷயம் இது இல்லைங்க. விசேஷமான தைலமே அவர் தாங்க. இந்த காலவேளை அந்த தைலத்தை தான் எடுத்து பூச போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளு. உடைய குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதிகளே என் வீட்டை விட்டு அகன்று போ. எவ்வளவு பாருங்க விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பாருங்க விசுவாசிக்கிறீங்க? பிசாசு சாம்ராஜ்யத்துல ஒரு பயம் வரட்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ராமன் சொல்வீங்களா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க எழுந்து பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைங்க. வியாதிகள் உங்களை பார்த்து ஓடுனுங்க. இந்த மனிதர்கள் சொன்னாங்க எங்க இடத்துல உங்களுக்கு கொடுக்க எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, மேலான ஈவு. இது உன்னுடைய டைம், இது உன்னுடைய நேரம். விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவா. வானத்தின் கீழே தேவனுடைய டைம்ல எல்லாமே அழகாக மாற்றுவா. உடைக்கப்படுகிற ஹார்ட் மறுபடியாக பிசைவார் இயேசுவின் நாமத்தினால். எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். 13ஆம் சங்கீதம் ரொம்ப வேதனையான சங்கீதம் சொல்லி இந்த பகுதியை வாசிக்கிறோம். ரொம்ப வேதனையான சங்கீதம். பைபிள்லயே இந்த 13ஆம் சங்கீதம் ரொம்ப வேதனையான சங்கீதம். என்னங்க அந்த ஆரம்ப வசனமே எப்படி கொண்டு போகிறார் தெரியுங்களா? கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் ஆண்டவர் என்ன விட்டுருவீங்க நீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய கூக்குரல் இப்படிதான் இருக்குதுங்க. நான் இப்படியே இருந்துருவேனா ஆண்டவரே? என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வராதா?
வியாதிப்பட்டவனுக்கு தான் தெரியுங்க அந்த வியாதியுடைய மேன்மை. பணத்தில் நெருக்கடி பெற்றவர்களுக்கு தான் தெரியுங்க பணத்துடைய மேன்மை. வீடு வாசல் இல்லாதவர்கள் தான் தெரியுங்க அந்த வீடு வாசலுடைய மேன்மை. பிள்ளைகள் இல்லாதவர்கள் தான் அந்த பிள்ளைகளுடைய மேன்மை தெரியுங்க. அப்போ ஆண்டவர் நம்மை தொட அவர் என்னவா இருக்கிறாருங்க? வசனத்தை தேடு. வசனத்துக்குள் பொக்கிஷம் உண்டு. உன்னுடையதை நீ எடுத்துக்கொண்டு போ, மற்றவங்களுடையது வேணாம். யாருடையதுங்க? நம்முடையதை நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொண்டு போங்க. Because God is going to pass you through few things. உன்னை சில விஷயத்துல கடந்து போகும்படியாக ஆண்டவர் அனுமதி செய்திருக்கிறார். எஸ், ரொம்ப பேட் டைம்ல நீங்க போயிட்டு இருக்கலாம், ஒரு துக்கமான நேரத்துல நீங்க போயிட்டு இருக்கலாம், ரொம்ப அழுகை நேரத்துல நீங்க போயிட்டு இருக்கலாம். இதுக்கு விடுவே கிடையாதா? விடுதலையே கிடையாதா? கர்த்தாவே இந்த விஷயங்களை நீங்கள் சுகமாக்கவே முடியாதா? God says, நீ என்னை நோக்கி கூப்பிடலாமாங்க, அதனால தான் நான் வெயிட் பண்றேன். அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க. இவைகள் மனுஷனால கூடாதது, ஆனா தேவனால. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? இவைகள் தேவனால எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையாக இருக்கிறார். ஸ்பீக் டு யுவர் ப்ராப்ளம்ஸ், ஸ்பீக் அன்டு யுவர் மவுண்டன்ஸ். உங்களுக்கு விரோதமா நிக்கிற மலைகளை பார்த்து பேர்ந்து அகன்று போகும் பேசுங்க. This is your time. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. 13ஆம் சங்கீதம். கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு விரோதமாக மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து. பாருங்க, சஞ்சலம் என்ன இருக்குது? எங்க இருக்குதுங்களா? இருதயத்துல வைக்கப்பட்டிருக்குதா? சஞ்சலம் சொல்றது என்னதுங்க? வேதனை, துக்கம், அழுகை, கண்ணீர், வியாகுலம், இவைகளெல்லாம் எங்க இருக்குதுங்க? இருதயத்துல இருக்குதா? கர்த்தருடைய இருதயத்தை மாற்ற முடியுமா? கண்டிப்பா மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம பிரசங்கி புஸ்தகத்துக்கு திரும்பி போவோம் பாருங்க. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. குணமாக்கமும் ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. இடிக்கப்படுகிற நேரமும் வருங்க. நினைக்காதீங்க எல்லாமே ஸ்மூத்தா போகுதுன்னு நினைக்காதீங்க. என்ன வருமா? இடிக்கவும் ஒரு காலம் உண்டு. யார் உங்களை இடிக்க போறாங்க தெரியல. வண்டியா, நபர்களா, பணமா, யார் இடிக்கிறாங்க தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது இடிக்கவும் ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. மறுபடியாக கர்த்தர் என்ன செய்வாரா? இப்போ ஒரு விஷயத்தை, ஒரு வீடை இடிச்சிட்டு திருப்பி அதே வீடு அதே பேட்டர்ன்ல கட்டுவாங்களான்னு கேக்குறேன். என்னங்க, ஒரு வீடு இருக்குது, வீடை இடிச்சிடுறீங்க, இடிச்சுட்டு அந்த வீடு அந்த டிசைன் அப்படியே கட்டுவீங்களா இல்ல வேற எதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். வேற மாத்துவீங்க, அதே அளவு வச்சுப்பீங்களா பெரிய அளவு வச்சுப்பீங்களா? இன்னும் என்ன பண்ணுவோம்? பெருசா செய்வோம். அந்த இடம் சின்னதா தான் இருக்கும், ஆனா மைண்ட் எல்லாம் என்னவா இருக்கும்? இன்னும் ஒரு அடி அப்படி போனா நல்லா இருக்கும், இன்னும் இது இந்த பக்கம். அப்ப என்ன அர்த்தம்? when God knows to break you, God also knows to expand it. அப்படின்னா உடைக்க தெரிந்தவர்களுக்கு கட்டவும் தெரியும். ஏன்னா அவரு கட்டுகிற தேவன். குடும்பங்களை கட்டுவார், வாழ்க்கையை கட்டுவார், உடைய சூழ்நிலைகளை கட்டுவார். தள்ளப்பட்ட கல்லு, ஆமாங்க, மூளைக்கல்லாக பிரதான கல்லாக மாற்றப்பட்டது. அப்ப ஆண்டவருக்கு உங்களை கட்ட தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியுங்க. அப்படியே வசனத்தை கேட்போம் பாருங்க. அழ ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் ஆழ்ந்து இருக்கிறீங்க? உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆழ்ந்து இருக்கிறாங்க? அழுகைன்னு ஏதாகலாம் தெரியுமா? நம்ம எல்லாருமே பாட்டு கூட பாடுறோம் இல்லைங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், இல்லைங்களா? அப்ப இங்க எல்லாம் அழுந்து இருக்கிறீங்களா இல்லையா? கேள்வி என்னன்னா, எதுக்காக அழுதீங்கன்றதான் கேள்வி. எதுக்காக? Why did you cry for? What was your cry all about? கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுவடை செய்வான். It means your tears are medicine. உங்களுடைய அழுகை உங்களுக்கு மருந்தா இருந்துச்சு. நீங்க அழுது போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வெளியே வரும்போது அது உங்களுக்கு மெடிசன், ஆறுதலா இருந்துச்சு. பாருங்க, அந்த நேரத்துல கூட நம்ம போயிருக்கிறோங்க. என்ன மாதிரி ஒரு நேரம் நம்ம உள்ளே வைத்துக் கொள்ளாமல் அது கண்ணீர் வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுகிற அந்த ஐடென்டிட்டி காட் கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க கண்ணுக்குள்ள அந்த கண்ணீரை வச்சுட்டே பாருங்க, உங்க கிட்ட இருக்க முடியாது. when you burst out, உடைக்கப்படும் போது அந்த கண்ணீர் என்னதுங்க வெளியே சிந்தப்படும் போது அப்பதான் அந்த மைண்டர் ஃப்ரீக்குள்ள வரும். எருசலேமை பார்த்து கர்த்தரும் கண்ணீரிட்டார்.
கெத்செமனி தோட்டத்துல ஏசப்பா உனக்காக எனக்காக என்னதுங்க ரத்தமும் தண்ணீரும் என்னதுங்க வழிந்தோடினது. கல்வாரின் சிலுவையில கூட தாகமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். ஜீசஸ் ஆல்சோ டிட் தி சேம் திங். ஏசப்பா உனக்காக என்ன செய்திருக்கிறாருங்க. சோ கண்ணீருக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? என்ன இருக்குதுங்க? ஆமா, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், உன் கணவனுக்காக ஜெபிக்கலாம், உடைய உற்றார் பெற்றாருக்காக ஜெபிக்கலாம். அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறவங்க அது விசுவாசிகளுடைய ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் சொல்ல. ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் எது தெரியுங்களா? கண்ணீர். ஏன்னா கண்ணீர் இடவும் என்ன இருக்குதுங்களா? அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஒரு சீசன் ஆண்டவர் என்னவா மாத்துவாருங்க? ஆண்டவருடைய கண்ணீர் எல்லாம் நகைப்பாக மாற்றுவார். மாலையில கண்ணீரும் காலையில களிப்பாக ஆண்டவரை மாற்றுவார். எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? மாலையில கண்ணீர், ஆனா காலையில ஆண்டவரை கழிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவார். God will bring an abundance of joy. இடைவிடாத தக்க ஒரு சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்கிறாரு, நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியாக சொல்கிறேன், நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா. யாருங்க சந்தோஷமா இருக்கணுமா? தேவ பிள்ளைங்க என்னமா இருக்கணுமா? எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை என்கரேஜ் பண்றாரு. பிரியமானவனே, உடைய ஆத்மா வாழ்வதே போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அப்படின்னு என்ன வார்த்தை? God உங்களை என்னவா இருக்க ஆசைப்படுகிறாருங்க? சந்தோஷமா இருக்கு. சோ அழ ஒரு காலம் உண்டு, சந்தோஷமா இருக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. புலம்புறதுக்கும் ஒரு காலம் இருக்குதா? நாம சில நேரத்துல என்ன பண்றோம்? புலம்பிடுறோம். நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. என்னங்க இப்போ கேள்வி என்னன்னா, சாமி பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆடுனீங்களா, சினிமா பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடுனீங்களான்றதாங்க. ஏன்னா அங்க டான்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க. டைம் டு டான்ஸ் போட்டு நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண என்ன இருக்குதுங்களா? சோ இப்போ கேள்வி என்னன்னா, எந்த பாட்டை போட்டு என்ன பண்ணீங்க? கரெக்டா இல்லைங்களா? அது உங்களுக்கும் கர்த்தருக்கு விட்ட பாடு. அந்த ஸ்டோரிக்குள்ள நாங்க வரமாட்டோம். நீங்க அங்கே இருங்க, நாங்க அடுத்ததுங்க. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. என்னங்களா? கற்களை எரிந்து விட. எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்துல கல்லை வச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. தாவீது கற்களை வைத்தார் கோலியாத்தை அடிக்க. நீங்க கற்களை வைத்திருக்கிறீங்களே, யாரை அடிக்க? உங்களுக்கு புரியல நான் சொன்ன வார்த்தை. தாவீது கற்களை வைத்தார் கோலியாத்தை அடிக்க. நீங்கள் வைத்திருக்கிற கற்களை யாரை அடிக்க? யாரை அடிக்கிறதுக்காக கல்லை வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி கல்லை தூக்கி அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற சௌரெல்லாம் என்ன இருக்குங்க? யோசிச்சு பாரு. சோ நம்ம ஹார்ட்ல இருக்கிற அந்த கற்கள், பாரங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறே, நீங்க எல்லோருமே என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். God is going to bring peace, joy, happiness. அந்த கற்களை கீழே வச்சிடணுமா? எங்க? கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணுங்க? கற்களோடு இருக்க கூடாது. என்ன பண்ணிடணுமா? லகுவாக மாற்றுறதுக்கு. அப்படியே வாசித்து போவோம் பாருங்க. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. எதுக்கு கற்களை சேர்க்கணும்? என்னங்க? வீடு கட்டுறதுக்கா? ஓகே, அது ஒரு நல்ல பாயிண்ட். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கர்த்தருடைய. கற்களை கட்டவும் ஒரு கால். நாம் மறுபடியாக ஆண்டவர் நம்முடைய பலிபீடத்தை கட்டுவார். பிரேயர் லைஃப்குள்ள வரும். ஆண்டவர் உன்னை மேல நிக்க வைப்பார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை நான் என்ன செய்வேங்க? மேலாக மாற்றுவேன். உன்னை வாளாக்க மாட்டேன், தலையாக வைப்பேன். அப்படின்னா ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் என்னதுங்க? கீழே விழுவ மாட்டார், உன்னை மேலதான் கொண்டு போவார். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? வாசித்து கொண்டு வருவோம். கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்கவும் ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவவும் ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. ஆமென்.
தேட ஒரு காலம் உண்டு, தேடவும் ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. இழக்கவும் ஒரு காலம் உண்டு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. தேடவும் ஒரு காலம் இருக்குது, இழக்க ஒரு காலம், இழந்து போகவும் ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, காப்பாற்றப்படுகிறவும் ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, எரிந்து விடவும் ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்கவும் ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, தைக்கவும் என்ன இருக்குதுங்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, என்னங்களா மௌனமாக இருக்கவும் ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, பேசவும் ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. என்ன இருக்குதுங்க? So, உங்களுக்கு யாரு பகையாளி இல்லையா? பாத்தீங்களா வருது இப்பதான் சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்கன்னு ஓப்பனா. பகையாளிங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க, ஆனா வாயை திறந்து நாங்க சொல்ல மாட்டோம். அப்படியும் நீங்க சொல்லலாம், இருக்கிறாங்க ஆனா வாயை திறந்து என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். சோ பகைக்கும் என்ன இருக்குதுங்களா ஒரு காலம். இது நான் சொல்லுங்க, பைபிள் வேர்ஸ் சொல்லுது பாருங்க. மனுஷன் என்னெல்லாம் யோசிக்கிறானோ அவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு என்ன வைத்திருக்கிறாருங்க, ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். வசனம் முடிஞ்சிருச்சா? யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானமாக இருக்கவும் என்ன இருக்குதுங்க ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? அதனால் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போகிறார் பாரு. இப்போ நாம் யோசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்க கேட்பாங்க. யோசியா 43, புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 43 starting from verse 1. இப்போதும் யாக்கோபே, இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், என்னங்களா உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய, உன்னை உருவாக்கின, உன்னை சிருஷ்டித்தவரும் ஒருத்தர் இருக்கிறாரு. உன்னை என்னங்க வித்தியாசம்? சிருஷ்டிக்கப்படுகிறது, உருவாக்குறது என்ன வித்தியாசம் கேக்குற? வார்த்தையினால் சிருஷ்டிப்பு, உருவாக்குறவர். ஓகே, வெரி குட்ங்க. இந்த வார்த்தையை நீங்க நல்லா பாருங்க. இது எரேமியா கூட சொல்றேன், என் தாயின் கருவிலே உருவாக முன்னே. அப்படின்னா உருவாக்குற தன்மை கொண்டவர் யாருங்க? கர்த்தர். இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் இப்ப நம்மை சிருஷ்டிக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துக்குள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க? புதிய, பழையதெல்லாம் இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்க? புதிதாக இருக்கிறீங்க. சோ நீங்க வரத்துக்கு முன்னாலும் காட் நீங்க யாராக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ பூமியில நீங்க யாராக இருக்கிறீங்கன்றது யாருக்கு தெரியுங்க? சோ காடுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. உடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கிட்ட இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. Give God a chance. இதுவரைக்கும் நீங்க தான் நிறைய வொர்க் பண்ணிருக்கீங்க. காடுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காத நீங்க இருக்கிறீங்க. Allow God. Give chance to God. ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க இயேசுவின் நாமத்தினால. Let God work behalf of you. உங்களுக்கு சார்ந்ததாக தேவனை கர்த்தர் என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க. அந்த வசனத்தை எப்படி கொண்டு போவோம் பாருங்க. சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். என்னங்களா வியாதியில இருக்கிறீர்களே, சுகவீனத்தில் இருக்கிறீர்களே, பணத்தின் நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, காடுடைய ப்ராமிஸ் உங்களுக்கு என்ன தெரியுங்களா? பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அப்படின்னா என்ன வார்த்தைங்க? God is not a temporary God. God is a permanent God. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற வரைக்கும் விடவே விட மாட்டார். He is going to change your story. என்ன அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி என்ன பண்ணிருக்கிறேங்க? அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீங்க யாருக்கு சொந்தமானவங்க? இப்ப நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்க, ஆனா ஏசப்பா நான் உமக்கு சொந்தமானவன் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த வசனம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போகிறா பாருங்க. நீ என்னுடையவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற தேவன், என ஒரு பொழுதும் கைவிட மாட்டீங்க. விசுவாசிக்கிறவங்க நம் மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீங்க, உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றுகிறது. எவ்வளவு பேர் சொல்லுவீங்க, God you are always with me in my very horrible story, you are with me. உடைக்கப்படுகிற நேரத்துல என்னோட இருக்கிறீங்க.
நெருக்கப்படுகிற நேரத்துல என்னோட இருக்கிறீங்க. God உங்களை விட மாட்டாருங்க. He's your God. அவர் உன்னோட தேவன். நீ ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது உன்னோடவே இருக்கிறார். நீ கேட்கும் போதெல்லாம் உன்னோட இருக்கிறார். It is just that you cannot recognize him. அவரை நீ காணாத இருக்கிற, ஆனா நீ கூப்பிடுகையில் அவர் அருகாமையில் இருக்கிற பரிசுத்த வேதம் சொல்லுது. நீங்க கூப்பிட்டு பாருங்க, யோசேப்பு எங்க வருவாருங்களா? அருகாமையில வருவார். கூப்பிடாத வீட்டுக்கே ஆண்டவர் போகிறாருன்னு சொல்லும்போது கூப்பிடுகிற வீட்டுக்கு ஆண்டவர் போகாது இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். பேதருக்காக போகிறார், மாமியாருக்காக அல்ல. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்றாங்க? வியாதியஸ்தரா படுத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து உடனே என்ன செய்கிறாருங்க? அந்த அம்மாவை தொட்டு சுகமாக்குறாரு. அந்த க்ஷணமே அந்த அம்மா பணிவிடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்தது வேற நோக்கத்துக்காக. நீ படுத்துட்டு இருக்கிற காட்சியை பார்த்த உடனே யோசேப்பா உடம்புல இருந்தா போதுங்க, the stream of anointing. 12 வருஷமாக அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீ யோசேப்பா இந்த வீதியாக வரப்போகிறான் அறிந்து என்னதுங்க, நிறைய பணக்காசை என்னதுங்க வைத்தியனுக்காக செலவழித்து கடைசியில ஏமாந்து போயிட்டு அவங்க மனசுல நினைச்சு யோசேப்பா போறாரு. இப்ப ஆகிலும் அவரை தொடுவோம் இல்லைங்க, அவருடைய துணியின் நுணுக்கங்களை நாம் தொடுவோம், நாம் சுகமடைவோம். விசுவாசிக்கிறவங்க தீராத வியாதியை கர்த்தர் தொட்டார். ஏசப்பா அந்த வழியில நடந்து போகிற வேளையில இந்த அம்மா எப்படியோ முயற்சி பண்ணி உருண்டு பிறண்டு ஏசப்பாவுடைய துணியை அப்படியே டச் பண்ண. டக்குன்னு ஏசப்பா நின்னுட்டு என்னை யாரோ தொட்டாங்க. என்னதுங்க இருக்கிற சீடர்களுக்கு என்னதுங்க டென்ஷன் ஏறிடுச்சு. அப்படியே எல்லாம் இடிச்சுன்னு கிடிச்சுன்னு வந்துங்கிறாங்க. யாரும் உங்களை தொட்டான்றீங்களா? என்ன அது கதை? இது நான் புதுசா இருக்குது, நாங்க கேள்விப்படாத ஒரு விஷயம். என்னதுங்க ஊரே என்ன பண்றாங்க? ஏசப்பாவை அப்படி நெருக்கத்தோட புஷிங். இந்த அம்மா என்னதுங்க எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே கையை நீட்டி என்ன பண்ணிட்டாங்க? ஏசப்பாவுடைய துணியை அப்படியே ஓரத்து டச் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் the ham of the garment சொல்லி அந்த ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த துணியோட என்னதுங்க நுணுக்கங்கள். அப்படின்னா இந்த 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 நுணுக்கங்கள் சொல்லுவாங்க பாருங்க. This is the edging, the ஓரம், not the துணி. இந்த இதுங்க என்ன வார்த்தை சொல்லுங்க நம்ம இதுக்கு? ஓரம். சுங்கிடுறீங்களா? என்னங்க வாயில வரதா பாருங்க அதெல்லாம். என்னதுங்க இந்த இந்த லாஸ்ட் போர்ஷன் நுனி அப்படியே இப்படி டச் பண்ண உடனே அந்த க்ஷணமே அந்த ஊற்று அப்படியே நின்னுடுச்சா. ஸ்டாப். ஆமென் ஹalleluya. தொட்ட அந்த வேளையிலே என்ன ஆச்சுங்க? ஊற்று அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. யோசேப்பா நிக்க வச்சுட்டு கேக்குறாரு கேள்வி, என்னை யாரோ தொட்டாங்க? இருக்கிற 12 சீடர்களும் என்ன ஆயிடுச்சுங்க? உங்களை காப்பாத்தி இந்த ஜனங்க மத்தியில கொண்டு போகிறத பெரிய விஷயம். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பேட்டா கொடுத்தீங்களா நடத்தி சொல்லணும். இதுல என்ன கேக்குறீங்க நீங்க? உங்களை தொட்டு இருக்கிறாங்க அப்படின்றீங்களே, என்ன ஆண்டவர? இல்ல அவர் சொல்றாரு, இல்ல என்ன யாரோ தொட்டாங்க. அவர் பாயிண்ட்ல இருக்கிறார், என்ன யாரோ தொட்டுட்டாங்க. அந்த அம்மா பயந்து என்னதுங்க பின்னால போகிற வேலையில அப்புறமா என்ன செய்கிறாங்க? தேவனுக்கு முன்பாக வாயை விட்டு அறிக்கை செய்கிறாங்க, ஏசப்பா உங்களை தொட்டு வேற யாரும் கிடையாது, நான் தான். என்னோட கதை இப்படி ஆர்ந்து இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற இத்தனை பேரு மத்தியில தேவனுக்கு கர்த்தர் தொடும்படியாக துணிகரமாக ஒருத்தர் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். உன்னுடைய வியாதி எவ்வளவு பெருசா இருக்குது ஆண்டுக்கு தேவை கிடையாது. உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குது ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். விசுவாசிக்கிறவங்க என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா there is a God in the heaven. பரலோகத்தில் உனக்காக ஒரு தேவன் உண்டு. அவர் என்னோடையவராக இருக்கிறார். அவரை யாருக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால. அவர் யாருங்க? அவர் என்னுடைய தேவன். இது இந்த தரிசனம் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். நான் யாருக்காக இந்த தேவனை விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பேருங்க சொல்வீங்க? இந்த கதை அப்படிதான் கொண்டு போகிறார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. போ. அந்த அம்மாவுடைய கதை என்ன ஆயிடுச்சுங்க? அந்த நாள்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாறிடுச்சுங்க. அழுகையை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். வேதனையை கர்த்தர் சந்தோஷமாக மாத்தினார். டாக்டருங்க கூட ஏமாத்திட்டாங்க, பணம் கூட ஏமாற்றப்பட்டது. ஆனா கர்த்தர் உன்னை ஒரு நாள் ஏமாத்த மாட்டார். இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறீங்களா? டாக்டர் உனக்கு ரிப்போர்ட்டுங்க நெகட்டிவ் கூட கொடுக்கலாங்க, ஆனா காட் உன்னோட ரிப்போர்ட்டுங்களை பாசிட்டிவா மாத்துவார். இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறவங்க நான் சபையில என்ன ஜெபிச்சுக்கிறேன் தெரியுங்களா? இந்த நாட்கள்ல சுகமாக்குன்னு ஜெபிக்கல, உறுப்பு இல்லாதவங்களுக்கு உறுப்பை உண்டாக்கிட்டாங்க. அதுதான் நாங்க பிரேயர் பண்றோம். 2.5 hours 3 hours சபையில உட்கார்ந்து நாங்க இப்போ மன்றாடிட்டு இருக்கிற ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஆண்டவரே உறுப்பு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உறுப்பை உண்டாக்கித்தாங்க. கிட்னி இல்லாத வராங்களா, என்ன பண்ணுங்க, நீங்க கிட்னியை உருவாக்கித்தாங்க. போய் ஆபரேஷன் பண்ணிடுவான்னு சொல்லி இருக்கிற அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போகாதீங்க.
ஏன்னா என்னோட சபை அநேகருக்கு மருத்துவமான சபையாக நீங்க மாற்றுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஒரு நாள் நீங்க அந்த பொசிஷன்ல போவீங்க. ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ண நீங்க கேட்பீங்க. நான் கேட்பேன், ஏன் பிரதர் இந்த செய்திகள் எல்லாம் உனக்கு சொல்லப்படும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் சகோதரியே இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கும்போது நீ மௌனமாக இருந்த? பிரேக்கப், உடைச்சிட்டு வெளியே வாங்க. உடைய அவிசுவாசத்துல என்ன பண்ணுங்க? உடைச்சிட்டு பரலோகத்துல ஒரு தேவன் உன்னை சுகமாக்க அவளோட காத்து கொண்டு இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய துறாய்களை கேட்போம் பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நீ தண்ணீர்கள் நடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எதிர்பார்த்தேங்க இந்த வசனங்கள்லாம் சொல்லும்போது இது எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லணும். எத்தனை பேர் தண்ணீர்ல நடந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் அழுகையில நடந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் வேதனை நடந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னதுங்க? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, nobody is going to join your journey. உங்க வாழ்க்கையின் பயணத்துல யாரும் வர மாட்டாங்க. 4 நாள் விசாரிப்பாங்க உங்களை பத்தி, 5ஆவது நாள் மறந்துடுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அருமையானவங்க நம்ம விட்டு போயிட்டா கூட அந்த 4 நாளைக்கு நம்மள கேட்டுட்டு இருப்பாங்க, எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்படிங்க, சாப்பிட்டீங்களா, எல்லாம் ஆயிட்டு இருக்கோம். 6ஆவது நாள் அவங்க மேஜிக்கா மறைஞ்சிட்டு இருப்பாங்க. காட் தாங்க உங்க கூட வருவாங்க. யாரும் வர மாட்டாங்க, எல்லாம் ஏமாத்திடுவாங்க. ஆனா கர்த்தர் உன்னை ஏமாத்த மாட்டார். அவர் ஒரு மனுஷன் அல்ல போய் உரைப்பதற்கு. அவர் வானத்தையும் பூமியும் ஸ்தாபித்தவர், உருவாக்கினவர், உனக்காக எனக்காக பாளையம் இறங்குறவர். விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்ல, அவர் தூங்குவதும் இல்லைங்க. எப்படியில் ஆண்டவருடைய வசனம் சொல்றது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் யாருங்க மாறாதவராக. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அவர் மாறாத நாதனாக இருக்கிறார், அவர் மாறாத தேவனாக இருக்கிறார், அவர் மாறாத பிரபுவாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க, yes, there is a God in the heaven. ஜனங்க மாறலாம். நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க கூட ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல மாறிடுவாங்க. ஆனா God மாற மாட்டார். உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற புது உறவுகள் கூட மாறிடலாம். God மாற மாட்டார். இத்தனை ஆண்டா என்னோட இருக்கிறேன், நீ என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லுகிற வாழ்க்கை கூட போயிட்டு இருக்கலாம். ஆனா God மாற மாட்டார். அவர் எப்பொழுதுமே உண்மையா இருப்பார். உன்னை ஏமாத்தவே மாட்டார். அவருக்கு ஏமாத்துறதுக்கு அவருக்கு தெரியாது, ஆனா சிநேகிக்க தெரியும். உனக்காக இறங்கி வருவா. நீ கூப்பிட்டுனா இறங்கி வந்துருவா. நீ அழுதுட்டா அவன் பக்கத்திலே இருப்பார். அவர் மார்பிள போட்டு உன்னை தேய்ச்சிட்டே இருப்பார். உனக்கு தெரியாது நீ ஏன் அழுவுறன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன்னை தேய்ச்சிட்டே இருப்பார். ஏன் ஆண்டவர் என்ன கை விட்டுட்டீங்க? அவர் சொல்ல, இல்ல மகன், நான் உனக்கு பிடிச்சிட்டு இருக்கிற மகன், நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மகன். யார் சொன்னது உன்னை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்காக அவர் இறங்கி வருவார் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறீங்களா? You do not know there are many nights that Satan want to destroy. எத்தனை இரவுகள்ல பிசாசான உன்னை அழைச்சினு சொல்லி நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தார். என் பிள்ளைய தொடர்றதுக்கு யாரா வர்றீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்காக பாளையத்தை இறங்கி இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த விலையேறப்பட்ட ரத்தம் உன்னை நிறைய விஷயத்தை காப்பாத்தி இருக்குதுங்க. ரொம்ப விஷயத்தை உன்னை காப்பாத்தி இருக்குதுங்க. விபத்துல போய் சிக்க வேண்டிய நீங்க, வியாதியில போய் சிக்க வேண்டிய நீங்க, மறுபடியா வீட்டுக்கு நீங்க திருப்பி வரவீங்களான்னு சொல்லிட்டு என்னதுங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ நல்லதா இருக்கிற, உனக்கு ஒண்ணே இல்ல, நீ நல்லதா இருக்கிற, உனக்கு ஒண்ணே இல்லன்னு சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக நிறைய வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா டாக்டர் சொல்லிருப்பான், இல்ல இது எது கிரிட்டிக்கலா இருக்குது, ஏதோ ராங்கா போயின்னு இருக்குது, நாங்க என்ன அடுத்தது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்வார், மக நீ இருக்க வேண்டிய எந்த இடம் கிடையாது, என்னோட சமூகத்துக்கு நீ வாமக. ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆக நித்தமும் சுகம் உண்டு, ஆக நித்தமும் ஆரோக்கியம் உண்டு, ஆக நித்தமும் களிப்பு உண்டு, ஆக நித்தமும் சந்தோஷம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி உன்னை தட்டி எழுப்பி விலை கொண்டு வந்தார். எனக்கு இன்னும் உன் மேல இரக்கம் இருக்குது. உன்னோட நேரம் இன்னும் வரல. நீ நிறைய விஷயம் செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்க. உன்னை கொண்டு ஆண்டவருக்கு பெரிய திட்டங்கள் இருக்குது. நீங்க சொல்லலாம் எனக்கு வயசாயிடுச்சு, காட் சொல்கிறார், இல்ல என் பார்வையில நீ வாலிபனாக தான் இருக்கிற. மோசே சாகும் போது அவர் வாலிபனாவே இருந்தார். என்னுடைய கண்ணுக்கு என்ன ஆகலைங்க, மங்கள் உண்டாகல. அவருடைய சரீரத்துக்குள்ள என்ன ஆகலைங்க, பலனே போலீங்களா. அவர் என்னவா இருந்தாருங்களா, வெரி மிஸ்டிக் சப்ஜெக்ட். அது நல்லா இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைக்கிறார். வியாதியசன அழைச்சிருந்தா கூட ஒரு காரணம் சொல்லிருவேன். நல்லா இருக்கிற மனுஷன் அப்பதான் தெரிஞ்சுக்கிறேன், நீதிமானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு. நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஒன் டே நிக்க வைக்க மாட்டார். வேலை முடியலன்னா 1000 நாள் வரைக்கும் இங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பார். தெரிஞ்சுக்கங்க நல்லா. சோ காட் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். நீ என்னதுங்க, என்ன தந்தியில நீங்க போக போறீங்க?
நீ தண்ணீர்களை கடக்கும் போது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். எப்படிப்பட்ட வேலையில நீங்க போறீங்க எனக்கு தெரியாது, ஆனா தண்ணீர்களை கடக்கும் போது கர்த்தர் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நீ ஆறுகளையும் கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அது உங்களை என்ன பண்ணாதுங்க? புரளுவதில்லை. உன்னை சேதப்படுத்தாது. நம்ம உண்மையா சொல்றேங்க, ஒரு பிளஸடான ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவேளை வயநாடு மாதிரி நீங்க இடத்துல இருந்தீங்கன்னா காலையில பிரசங்கம் கூட பண்ணிருக்க மாட்டேன். என்னங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் குரூப்பா நம்ம விசுவாசி எங்க இருக்கிறாங்க, இந்த பாலத்துல இருக்கிறாங்க, எந்த இருக்கிறாங்க, தேடி வர வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மள விடவே இல்லைங்க. என்ன ஒரு புனிதமான இடத்துல வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமா பூமியில வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? தண்ணி கூட உங்களை என்ன பண்ணாதுங்களா? நீ அக்கினியில் நடக்கும்போது அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். என்ன ஆவாதுங்களா உங்களுக்கு? வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை அக்னியின் சுவாலை உன் பேரில் பற்றாது. உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் நான் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தரும் உன் இரட்சகரும் மாயிருக்கிற. ஒரு ஆமீன் சொல்லிடுவீங்களா? ஆண்டவர் யாரா இருக்கிறாரா? என்னுடைய இரட்சகருங்க. அவர் ஒருபோது என்ன கீழே விட மாட்டாருங்க. என்ன விட மாட்டாருங்க. என்ன விட மாட்டாருங்க. அவர் என்னுடைய இரட்சகர், என் ஆத்மா நாயகன், எனக்காக இறங்கி வந்தவ, எனக்காக மரித்தவ, எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவ. அவர் சொன்ன வார்த்தை உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் நான் உன்னோட கூடவே. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? எது வரைக்கும் இருக்க போகிறாருங்களா? உலகத்துடைய கடைசி பரியந்தம் நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். இஸ் an everlasting God and is a promising God. அவர் நித்திய தேவனுங்க. அவருடைய வாக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க? மாற மாட்டார். என்ன ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட். அப்படியே வாசிக்க கேப்போம் பாருங்க. உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருட்டாக உன்னை மீட்கும் பொருட்டாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியரையும் சேபாவையும் கொடுத்தேன். என்ன செய்திருக்கிறாருங்களா? உன்னை மீட்கும் பொருட்டாக நிறைய விஷயத்தை என்ன செய்திருக்கிறாருங்க? மீட்கும் பொருளால ஆண்டவர்களுக்கு என்னதுங்க? எகிப்து உனக்கு ஈடாக எத்தியோப்பியரையும் சேபாவையும் கொடுத்தேன். எகிப்து, இத்தோப்பியா, சேபாவை என்ன பண்ணி இருக்கிறாருங்க? கொடுத்தேன். இப்போ நாம 18வது வசனத்துக்கு டாய் பண்ணுவாங்க. 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்னங்களா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்? என்னங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சில நடந்த சோகமான கதைகள் என்ன பண்ணாதீங்க. நாம என்ன பண்றோம்? அதுதான் நினைச்சுங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அடுத்தது என்ன? பட் காட் ப்ராமிஸ் பண்ற வேர்ட், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னா யோசிக்காதீங்க, சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறேன்? இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது ஆண்டவர் உங்களுக்காக புதிய காரியங்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உற்சாகமாக செய்யுங்க. காட் மகிமைப்படுத்தும், பிசாசன வெட்கப்படுத்தும். என்ன வார்த்தைகள் ஆண்டவர் சபைக்காக வைத்திருக்கிறார். முந்தினவைகளை நீங்க நினைக்காத, பூர்வமானவைகளை நீங்க சிந்திக்காதீங்க. ஆனா நான் உனக்கு புதிய காரியங்களை செய்கிறேன். God will establish new things. புதிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுதே அது தோன்றும். எப்பொழுதுங்க? எப்ப எதிர்பார்க்கிறீங்க? நாளைக்கு, 4 நாளைக்கு? நோ, நமக்கு எப்பத்துல ஸ்டார்ட் ஆயிட்டோங்க? இந்த க்ஷணத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். காடோட பிளெஸிங் என்ன பண்ணுங்க? நீங்க வீட்டோட போகும்போது உங்களோட வீட்டின் நிலைக்கால்கள் மேல உங்களோட வலது கைகளை இயேசுவின் நாமத்தினால் வைங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வியாதிஸ்தர் யாராக இருந்தாலும் இந்த வலது கைகளை அவர் மேல வைங்க இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை உங்களுடைய சாப்பாடுகிற என்ன பொருட்களாக இருந்தா அது மேல உங்களுடைய கைகளை வைங்க. நான் என்ன பாத்திரத்தையும் தியாடு பாத்திரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகள் இருந்தா அது மேல் கை வைங்க. ஆண்டவர் சொல்கிறேன், நான் புதுசா செய்வேன், பழையகளை செய்ய மாட்டேன். I will create new things. புதிதாக உருவாக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம மத்தியில உருவாக்குற தேவன் இருக்கிறார். பழையதெல்லாம் ஒளிந்து போயிடும். God is going to create everything new.
எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போகிறார் அந்த வசனத்தை. நீங்கள் அதை அறியீர்களா? அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வேளைகளிலும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சரி, இப்போ 25க்கு ஜம்ப் பண்ணுவோம். இப்போ நானே யாருங்க அது சொல்றது? சொல்லுங்க, யாருங்க சொல்றது? நானே. உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். என்னதுங்க? என் நிமித்தமாக அவைகளை குலைத்து போடுகிறேன். என்னங்க அப்படின்னா? ஆண்டவர் நம்முடைய மிஸ்டேக்ஸ், பாவம், சாபம் எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்களா? எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாங்க, நீக்கிடுவா. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது தூய்மையாக, பரிசுத்தமாக பார்க்க போகிறார். Not God is going to see with the old nature. உங்களுடைய old nature ஃபுல்லா மாற்றப்படும். ஆண்டவருடைய பியூட்டி பாருங்க, என்ன வார்த்தையோட முடிக்கிறார் பாருங்க. குலைத்து போடுகிறேன்ங்களா? குலைத்து போடுகிறேன். நான் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நான் உன்னுடைய பாவங்களை என்னதுங்க? நினையாமல் இருப்பேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை செய்யணும். உங்களுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யணும். பாவத்தோட ஒரு மனுஷன் தேவனிடத்துல ரொம்ப நாள் நிக்க முடியாதுங்க. உனக்கு இஷ்டம் இருக்கும்போது ப்ராமிஸ் நான் செய்ய மாட்டேன்றதுக்கும், உனக்கு பேஜாராயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் செய்யறதுக்கும் இவர் அந்த காட் கிடையாது. நோ, தீர்மானம், செல்ஃப் கண்ட்ரோல். உங்க கடவுளுக்காக வாழ்றீங்கன்னா கடவுளுக்காக தான் வாழ்றன்ற அந்த எண்ணம் வரணும் உங்களுக்குள்ள. ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யணும். இனிமேல் அது என்ன பண்ண மாட்டேன். உங்களுக்கு துக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, உங்களுக்கு சந்தோஷம் ஆச்சுன்னா ஒரு விஷயம் செய்றீங்க. பட் அந்த மாதிரி நிலை இல்லாத இருக்க கூடாதுங்க. நிலை உள்ளவர்களாக இருக்கணும், ஒரே போல இருக்கணும் காட் கிட்ட எப்போதுமே. ஹார்ட் டைம்ஸ் வரும்போது ஒரே மாதிரி இருங்க, ஹாப்பியா இருக்கும்போது ஒரே மாதிரி இருங்க. யோபு ஒரே மாதிரி இருந்தார், அவருடைய சுபாவம் மாறவே இல்லை. ஒரே இரவுல எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க. காலையில ஏந்திருக்கிறதுக்கு முன்னால 10 பிள்ளைங்களும் போயிட்டாங்க, செத்து போயிடுறாங்க. 7 ஆம்பளை பிள்ளைங்களும் 3 பெண் பிள்ளைங்க போயிடுறாங்க. அப்படியே இருக்கிறான், ஸ்டில்லா இருக்கிறான், சேஞ்ச் ஆகல. ஒரு பிள்ளை போனாலும் நம்ம அழுகிறோம். யோசிச்சு பாருங்க, 10 பிள்ளைங்க கண்ணு முன்னால மடிந்து கிடைக்கிறாங்க. அவர் கல்லு மாதிரி உட்காந்துக்கிறார். கடவுள் இது செய்யல, அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரன்றார். யாருங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. பாடுள்ள மனுஷ பைபிள்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, அது யோபை காட்டுல வேற யாருமே கிடையாது. ஆனா அந்த மனுஷோட வாயில ஒரு நாளும் என்னதுங்க தேவனே தூசிக்கல. He always was silent. நாம ஃபுல் எக்ஸ்ட்ரா ஆயிரோம், தேவையில்லாத விஷயங்களை செய்யறோம், தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்டிக்கிறோம். கேட்டா எங்களுக்கு மைண்ட் சரியில்லைன்றோம். மைண்ட் சரியில்லைன்னு சொல்லி நீங்க சாக்கடை தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறீங்களா? நீங்க எப்படி உங்க மைண்ட் மாத்திரம் அங்க போய் குடிக்கணும்னு தோந்து? சொல்லுங்க. எனக்கு மைண்ட் சரியில்லைன்னு சொல்லி மோரில் எடுத்து தண்ணி டக்கட கடக்கடான்னு குடிச்சிட்டு பா தெளிவாயிட்டடி நீங்க என்ன சொல்லிக்கிறீங்களா? ஆனா உங்க மைண்ட் இந்த விஷயத்துக்கு கரெக்டா இந்த அட்ரஸ்க்கு தான் போனோம் அப்படின்னு எப்படி அது ஒர்க் பண்ணுது? அப்படின்னா துணிகரமா தானே நீங்க செய்றீங்க ஒரு விஷயத்தை. No, don't do that. Don't do that. காடுக்காக வாழுங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக வாழுங்க. என் பாவத்தை மன்னித்தவர் ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். பாடுபட்டவர், நிந்தைப்பட்டவர், அவமானப்பட்டவர். பாவத்தை என்னதுங்க அறிக்கை செய்துட்டு மறுபடியாக அதை செய்யாதீங்கன்னு பைபிள் சொல்லு. Don't do it. செய்யாதீங்க. பாவத்தில் என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க. That's dangerous. பாவம் கூடுகையிலே சாபமாக மாறிடும். உங்களுக்கு தெரியாது இன்னும் சாபத்து வரைக்கும். பாவமே உங்க கையில தாக்கு பிடிக்க முடியல, சாபத்தெல்லாம் நீங்க தாக்கு பிடிச்சீங்கன்னா அந்த பூமியில இருக்க முடியுமா? நோ. பாவமே ரொம்ப டேஞ்சர். பாவத்தோட சம்பளம் மரணம். ஆனா சாபம் அப்படி இல்லை. உங்களோட ஸ்டாப் ஆகாது, 3-4 தலைமுறை வரைக்கும் அட்டாக் ஆயினே வரமா. அவன் இதை செய்துட்டா அதனால உன்ன அடிக்கிற, அவன் செய்தா அடுத்த தலைமுறை உன்ன அடிக்கிற, அவன் செய்தா அப்படின்னா நீங்க போயிடுவீங்க. அடுத்த தலைமுறை அவங்கள பார்த்து என்ன பெருமையா பேசுவாங்க தெரியுங்களா? ஐயோ ஐயோ, அவன் செய்த சாபமோ நாங்க இப்படி வாழ்ந்துக்கிறோம். அப்படி இருக்காதீங்க. Don't do that. பாவமே லிட்டரலி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆதாம் ஏவாளுடைய ஆசீர்வாத பாவம் முழுகினது.
ஏசப்பா மூலியமாக மறுபடியாக கொண்டு வரப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? Never get into sin. என்ன செய்யுங்க? உங்க வாயை விட்டு கர்த்தருக்கு முன்பாக என்ன அறிக்கை செய்யுங்க? நான் ஒரு பாவி ஆண்டவரே, இந்த பாவி என்ன பண்ணுங்க? மன்னிங்க ஆண்டவரே. உங்க பிள்ளையாக என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள், இந்த பதங்கள் உன்னுடைய வாழ்க்கையே மாற்றுங்க. It will change it. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பாக்கிய பெற்றவன். இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்யணும். ராபோஜனத்துக்கு முன்னால என்ன செய்யணும் தெரியுங்களா? பாவத்தை அறிக்கை செய்யணும். அவர் ஒளியில இருப்பதை போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலுமே நீக்கி சுத்திகரிக்க ஏதுவாக இருக்கிறது. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போம் ஆகில் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அவருடைய சத்தியம் நமக்குள் இராது. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் நம்முடைய எல்லா நோய் நொடிகளும் எல்லா அக்கிரமத்தை மன்னிக்க அவர் ஏதுவாக இருக்கிறார் சொல்லி 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-9 வசனம் வரைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சபையாக என்ன செய்யணுங்க? அறிக்கை செய்யும்போது ரிஸ்டோரேஷன், சுகத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். உங்க வீட்டை ஆண்டவர் என்ன செய்வாருங்க? சுகமாக்குவார். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? Call upon the name of God and you shall be saved. தேவனுடைய நாமத்தை அழைங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். Call him.